As we continued to enjoy the reservoir view, we suddenly heard the girl scream. Curious, we approached the monkey and offered it a jujube fruit. To our surprise, it eagerly ate the jujube and left the green grapes untouched. Hello viewers, welcome to Discover_SG. In this video, we share the fascinating story of a little act of humanity from a monkey during our visit to Upper Thompson Reservoir Park. Make sure to watch till the end. Oh baby, call kilo வந்து பல்ல காமிக்குது. நான் தான் சொன்னேனே அரப்படிச்சியே. ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. உனக்கு தான் ஃபீட் பண்ண கூடாதுன்னு போட்டுருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு வர சண்டைக்கு? அவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கு, போய் சாப்பிட போ. டேய் எங்கேயும் போய் பார்த்தது, சுற்றி சுற்றி பார்த்துட்டு எதுவும் இல்லாமல் இருந்தது. கவரை கட்டி நீ காருக்கு எடுத்துட்டு போ. நான் சொன்னேன்ல இங்க சாப்பிடக்கூடாது, வந்துருவாங்க இவங்கன்னு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சொன்னா கேட்கணும். நேச்சரு, அனிமல்ஸ் இவங்களெல்லாம் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எப்படிதான் வாசல்ல தெரியுதுன்னு தெரியும். வயசானவங்க வேற. எத்தனை வயசு? ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு கேட்டேன். எத்தனை வயசு இருக்கும்? என்ன ஒரு 25-26 இருக்குமா? கூட இருக்குன்றியா? குறைஞ்ச எத்தனை வருஷம் உயிர் வாழும்? ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு 10-11 வருஷம் இருக்கும். ஒரு ஃப்ரூட் கூட நிறைய கூவும் வச்சுக்கிறிய, பக்கத்துல போய் உட்கார மாட்டியா? பேபி அழகா கவரை உன் கையில இருந்து அதை எடுத்து அதில் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு முடியும். காமிச்சு கொடுக்கவா? சொல்லி கேப்பியா? அப்போ அடிச்சு விடுவா. நான் என்ன சொன்னேன் இங்கே வரதுக்கு முன்னாடி? நான் இங்கே வந்து சுற்றி பார்த்து ஆய்வுலாம் பண்ணிட்டு தான் கூப்பிட்டேன். சுற்றி முற்றி பார்த்தேன், எந்த குரங்கும் இல்லை. அங்கே தான் ஒரு குரங்கு இருந்தது. அந்த குரங்கு நான் எடுத்துட்டு இங்கே வர சொன்னேன். பார்த்தா இந்த குரங்கு இங்கே வந்துருக்கு. அதுக்கு என்ன கூட பார்க்க மாட்டேங்குது, கவரையே தான் பார்த்துட்டு. நான் என்ன சொல்றேன், காருக்கு போயிட்டு வச்சுட்டு வந்துட்டு போமா. எனக்கு காலில் வேற ஓடுறான்ட்டு சுளுக்கிச்சு, நல்லா சரியான பெயினா இருக்கு, மூவ் பண்ண முடியல. ஓகே அப்பா, இது பல்லு இப்படி இருக்கு. பல் திட்டி விடுறியா? எங்க திருப்பி கேளு. பல் திட்டுறியா? பல் திட்டுறியா இல்லையான்னு கேட்டேன். அது உனக்கு தான் கேட்கணும். பல் திட்டுறியா இல்லையான்னு. போங்களேன், போய் விளாடுங்க, ஃப்ரெண்டு கூட போய் விளாடுங்க. ஏய், என்ன பேர? ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா அடிப்பானுங்க, பரவாயில்லையா? ஏன் எல்லா குரங்கும் ஹனுமான் குரங்கு அப்படின்னு கேரளாவில் இருக்குல்ல, அதுக்குதான் வந்து ஆஞ்சநேயர் குரங்கு. என்ன 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 பாக்குது மேலே எங்கேயும்? தாவீரம்லாம் செஞ்சிடாத. போமா, அந்த குரூப் நிறைய ஃபுட் வச்சிருக்காங்க. போ, கவரை தான் பாக்குது, உன்னையும் பாக்குது, கவரையும் பாக்குது, உன்னையும் பாக்குது, கவரையும் பாக்குது. மங்கி குட்டி, மங்கி குட்டி, சிந்தனை சிந்தனை சிந்தனை, ஒரே சிந்தனையா? மங்கிமா, மங்கியோ, மங்கி
வருகிறதே, கவரை நோக்கி வருகிறதே, ஒன்னதான் துரத்த போகிறதே. நீ ஓடுறதானே, ஓடுனா உன்னை பார்த்து தான் வரும். A few moments later. இதா பழமா, பழ வேட்டையா? During our visit to Upper Thomson Reservoir Park in Singapore, we were enjoying the beautiful scenery when a monkey suddenly approached us, eyeing the plastic bag of fruits we had brought. It sat quietly under the shelter with us, seemingly waiting for us to open the bag and share some food. The monkey stayed beside me for quite some time, observing its surroundings and ignoring our attempts to talk to it. After a while, 2 young girls arrived for a picnic with their pet birds, snacks, and a box full of fruits. As we continued to enjoy the reservoir view, we suddenly heard the girls scream. Concerned, we rushed over, thinking the monkey might have harmed their pet bird. But to our surprise, the monkey had stolen their fruit box and run off. The monkey sat in one spot, opened the box, and began eating the blueberries. It tried the green grapes, but seemed to dislike their sour taste, leaving them behind. பச்சை கலர் வேணாமா, அதை எடுத்து சைடில் வச்சுட்டாப்ல. கருப்பு கலர் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கருப்பு கலர் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கருப்பு திராட்சை திங்கிறாப்புல, பச்சை திராட்சை புளிக்குது போல, வெளியே எடுத்து அந்த சைடு வச்சுட்டாப்புல கொத்தோட. கேளாம் போய் வேணும்னு. தொடச்சி திங்குதுமா. மண்ணா இருக்கும், தொடச்சி சாப்பிட்றாப்பா. கேளு. கிட்ட போய் கேளு. அது கொடுத்து பார்க்குறியா? கை அவன்கிட்ட கூட கொடுப்பான். கையால கொடுக்க வச்சிருக்கலாம்ல. அந்த பழத்தை நீ எடுத்துக்கிறியாப்ப? அதனால கடிக்காம இருக்காப்ல. நல்லா இருக்கா? டேய் நமக்கு போட்டு போயிருக்கு போல. எங்க சொல்லு திருப்பி. நம்ம ஒரு இது போட்டோம்ல,
நம்ம இழந்த பழம் கொடுத்தோம்ல, ஆமா நமக்கு கிரேப்ஸ் வச்சுட்டு போயிருக்காப்ல. நீ பாப்போம். சரி அங்க போட்ட கிரேப்ஸ் எடுத்துட்டு ஓடுறது பாரு. இது உனக்கு தான் வச்சுட்டு போயிருக்கு. ஆமா. எடுத்து கையில எடு, என்ன சொல்லுது பாப்போம். காமியா கிட்ட. ஏய், வேணுமா வேணாமா? கையில கொடுங்க. பக்கத்துல வேணாமா? அது உனக்கா? ஆமா. Curious, we approached the monkey and offered it a jujube fruit. To our surprise, it eagerly ate the jujube and left the green grapes untouched. What amazed us most was what happened next. The monkey ran back to pick up the leftover green grapes, but left behind the grapes it had rejected earlier. It felt as if the monkey wanted us to eat those grapes in exchange for the jujube we gave it. This little act of humanity from the monkey truly surprised us. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். என்ன வேறுபாடு? மனிதன் எல்லாத்தையும் பிடிங்கி சாப்பிட்றான், அது எல்லாத்துக்கும் பங்கிட்டு சாப்பிடுது. ஆமா. மனிதனை கட்டணும் கருத்து என்னன்னா, மனிதனை கட்டணும் மிருகங்கள் அதுவே மேலானது. ரைட்.